ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் முடிச்சுட்டேன். அதே மாதிரி இந்த பக்கமும் ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. இந்த இடத்துல க்ளோஸ்டு, இந்த இடம் மட்டும் ஓப்பனில் இருக்குது. Now I finish both the sides. The base is closed. Now we need to close the top. Before closing the top, you need to take some cardboard or plywood, whichever you have, like this. Cut it to the size required for this shape. See, for this this shape is correct, this size is correct. So you have to insert inside and see if it is correct. You have to take that. I have taken 2 pieces. ஸோ இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்து அதுக்குள்ளே போகிறதா பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு மேலே இந்த ஃபாயில் பேப்பர் இருக்கு இல்லையா, இந்த ஃபாயில் பேப்பர் எடுத்து நமக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு கட் பண்ணிவிட்டு இதை நடுவில் வச்சு இதில் wrap பண்ணிடுறோம். சுற்றிக்கணும். முடிஞ்சிருச்சு. இதை வந்து இப்போ உள்ளே சொருகி விட்டுறணும். See, now I've inserted in this inside this. Now like this we need to close this side also. Add 1 bead. அடிச்சு இந்த பக்கம் இப்படி இந்த சைடை வந்து இப்போ அடுத்தது வந்து திருப்பி ஒரு பீட்ஸு கோத்துட்டு திருப்பி இன்டர்செக்ட் பண்ணணும். இது முடிஞ்சிருச்சா? ஸோ இது மாதிரி இது வரைக்கும் போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஸ் முடிஞ்சிடும். ஸோ continue the same till this end and this part will get over. We'll finish and see. இதை முடிச்சுட்டு பார்ப்போம். இது ஃபுல்லாக போட்டு முடிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குதிரை ரெடி ஆகிடுச்சு, இது ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் க்ளோஸ் ஆகிடுச்சு, இந்த பக்கமும் க்ளோஸ் ஆகிடுச்சு, 2 பக்கமும் க்ளோஸ் பண்ணியாச்சு. So now we have finished this base and this horse. Now we are going to connect this horse and the base. So here you have to count 5. See, 1 2 3 4 5. Insert the wire in the 5th. Now here you need to attach this leg and this place. Before attaching you need to take the toothpick and insert the ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி குச்சி எடுத்து உள்ளே சொருகிடணும்.
4 கால்லையும் சொருவிடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். அவ்வளோதான். இப்போ 4 சொருவியாச்சு. இப்போ நம்ம நார்மலாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இது. ஒரு பிளாக் பீட் எடுத்திருக்கேன். taken one black bead and I'm joining it here. again இன்னொரு black bead எடுத்து intersect பண்ணுங்க. So if you see here 1 2 3 4 fifth one. Now this side is attached. Now here to the bottom இன்னொரு பீட் போட்டு திருப்பி இன்டர்செக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இன்சர்ட் பண்ணலை. அந்த சைடில் இன்சர்ட் பண்ண மாதிரி இந்த சைடில் இன்சர்ட் பண்ணலை. இப்போ தான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இன்டர்செக்ட் பண்ணுறேன். இப்போ அடுத்ததில் இதே மாதிரி இதை எடுத்து இந்த சைடில் இன்சர்ட் பண்ணுங்கள். இதில் லாஸ்ட் ஒன்று இதையும் கனெக்ட் பண்ணுறோம் நம்ம.
பார்த்திங்கன்னா அவ்வளோதான், கனெக்ட் பண்ணியாச்சு. பார்த்திங்களா, கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போது இந்த குச்சி இன்சர்ட் பண்ணோம் இல்லையா, அதை கொஞ்சம் கீழே தள்ளி விட்டுருங்க. அப்போ அது காலுக்கு கீழே போகும். நம்ம எக்ஸ்ட்ரா தான் இங்கே போட்டோம். அது கீழே தள்ளிட்டிங்கன்னா அது காலுக்கு கீழே போயிடும். ஸோ இப்போ இதே மாதிரி 4 பக்கமும் இது வந்து காலை கொஞ்சம் விளக்கிட்டு இங்கே 5th ஜாயின் பண்ணுங்கள். இதே மாதிரி இங்கே பேக்கில் இந்த 5th இதை ஜாயின் பண்ணுங்கள். 4 பக்கமும் இதே மாதிரி தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு பார்ப்போம். See, like I fixed one leg here. Similarly, from here 5th one you have to join here. From here 5th one you have to join both the back legs like this. We'll join and finish and then see the finished piece. இப்போ பார்த்தேன்னா நான் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன். அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு இதை மட்டும் கொஞ்சம் வளைச்சி விட்டுட்டிங்கன்னா உள்ளே நம்ம கம்பி வச்சுருக்கிறதுனால இதை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வளையும். கம்பி வைக்கல, குச்சி வச்சின்னா குச்சி உடஞ்சிரும். அதனால தான் நான் வந்து உங்களை கம்பி வைக்க சொல்லியிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒயர்லாம் இருந்துச்சுன்னா பார்த்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ இதை வந்து இதுதான் வந்து உங்களுக்கு after you finish, just bend the string a little bit, this portion a little bit. Inside string is there, so it will easily bend. If you put stick and all, it will break. Only if you keep the string, you will be able to bend it like this, curved bend. Only then it will rock. Hope you liked it. If you have any doubts, please message me. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். Thank you.